ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம எல்லோரும் கந்தர் அனுபதியுடைய 6வது பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல். அப்படி என்ன இந்த பாடலுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பாடலில் 5வது பாடல் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் எல்லோரும் ஆசைகளால், அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற 3 ஆசைகளால் அந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், தவிக்கின்றோம். வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லை. முருகனை வேண்டுகின்றோம், வழி கொடுப்பா முருகான்னு சொல்லி. அந்த வழியை கொடுக்கின்ற பாட்டு தான் இந்த பாடல். அப்படின்னா இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்துங்க. பாடலை பார்க்கலாமா? தினியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. தினியான மனோசிலை மீது, மனோ மனசு, சிலை கல், கல் மனசு. எப்படியாப்பட்ட கல் மனசு? திணியான, திண்ணிய, கடினமான, உறுதியான கல் மனசு நம்ம மனசு. ஆரம்பத்தில் காப்புச்செயலில் கூட என்ன சொன்னார்? நெஞ்ச கனகல்னு சொன்னார். நமது நெஞ்சம், மனசு கனமான கல்லுன்னு சொன்னார். ஏன் இந்த மனசு இப்படி கல் மனசாக இருக்குது? அதற்கு விடை இதற்கு முன்னாடி இருக்கிற 5வது பாடல் தான். நம்ம எல்லோரும் இந்த 3 ஆசைகளில் மாட்டின்னு இருக்கோம். இந்த 3 ஆசைகளை மாட்டின்றதுனால எல்லா பொருளும் நமக்கு தான் வேணும். எனக்கு தான். எதை கொண்டும் எந்த காரணத்துக்காகவும் எதையும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை. அந்த நிலையில் நாம் தள்ளப்பட்டோம். ஆகவே இந்த மனசு கல் மனசாகி போச்சு. அந்த கல் மனசு மீது, திணியான மனோசிலை மீது முருகா உன்தால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. உனது தாள், உனது திருவடிகள், அது எப்படியாப்பட்டது? அணியார் அரவிந்தம். அரவிந்தம்னா தாமரை மலர். அணியார்னா ரொம்ப அழகான தாமரை மலர். உனது திருவடிகள் அழகான தாமரை மலர். அதை கொண்டு வந்து இந்த கல் மனசு மீது நீங்கள் வச்சிங்கன்னா அது அரும்புமதோ, மலருமா, பூக்குமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு என்ன விடை? பூக்கும். எப்படி பூக்கும் அது? இப்போது நம்ம நிறைய பேர் தாமரை குளம் பார்த்துருப்போம். தாமரை பூ நல்லா பூத்துருக்கும். அங்கே என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். அது கீழே கொஞ்சம் மண் இருக்கும். அது இலகி இருக்கும். அந்த மாதிரி இலகி இருக்கிற இடத்துல தான் தாமரை பூ பூக்கும். ஆனால் நம்ம மனசோ இலகினது கிடையாது, கல்லாக இருக்குது. அந்த கல்லில் தாமரை பூ பூக்குமா? பூக்காது. அப்படி முருகக்கடவுள் அவருடைய மலர்த்தாளை கொண்டு வந்து இங்கே வச்சார்னா அந்த தாமரை பூக்க வேண்டுமே. அப்படின்னா இந்த மனசு கல் மனசாக இல்லாமல் அது உருகி போய்விடும், இலகி போய்விடும் அர்த்தம். அப்படின்னா நம்ம ஏன் இந்த கல் மனசாக இருக்குது? இந்த 3 ஆசைகளால் தான் கல் மனசாக இருக்குது. அந்த 3 ஆசையும் நம்ம விட்டு விலகி போயிடும். முருகனுடைய திருவடிகள் நமது மனசின் மீது பட்ட உடனே இந்த ஆசைகள் விலகி இந்த கல் உருகி கசிந்து இலகி போய்விடும். ஆகவே அந்த மலர்த்தால் மலர்ந்துவிடும். சரி, அப்போது அந்த மலர்த்தாலை கொண்டு வந்து முருகன் நமது கல் மனசு மீது வைக்கணுமே. அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் வழி அடுத்த 2 வரிகள். அந்த வரி பார்ப்போம். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. முருகன் வள்ளியம்மா கிட்ட பணியா என, வள்ளியம்மா எனக்கு என்னம்மா பணி, என்ன வேலை குடுமா, வேலை நான் செய்தறேன் அப்படின்னு வள்ளியம்மாவோட பதம் பணிகின்றார். பதம்னா வள்ளியம்மாவோட பாதம். இன்னொன்று வள்ளியம்மாவோட பக்குவப்பட்ட மனம். வள்ளியம்மா முருகனுடைய சிறந்த பக்தை. அந்த பக்தையினுடைய மனம் நல்ல பக்குவப்பட்டிருக்கு. பக்குவப்பட்ட வள்ளியம்மா அந்த அம்மாவுடைய பாதம், அதை பணிகின்றார். ஆக வள்ளியம்மையை பணிந்து, வள்ளி நான் என்ன வேலை செய்யணும் உனக்கு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு பணிந்து கேட்கின்றார். அவருக்கு வள்ளியம்மா மேலே அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம். அது எப்படியாப்பட்ட பாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியா அதிகப்படியான மோகம், அதிகப்படியான பாசம், அன்பு, அளவு கடந்த அன்பு. அது தனியாதது, தனியா குறையாதது, குறைவில்லாத தனியாத அளவு கடந்த அன்பை முருகன் வள்ளியம்மா மேலே வச்சுருக்கார். ஏன்? வள்ளியம்மா முருகனுடைய மிகச்சிறந்த பக்தை. வள்ளியம்மா முருகன் மீது பக்தி செலுத்தி அன்பு செலுத்துகின்றால். ஆகவே முருகனும்
வள்ளி மீது அன்பு செலுத்துகின்றார். அந்த காரணத்தினால தனது பக்தை வள்ளியம்மை என்று சொல்கிற இருக்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணுறார், வள்ளி சொல்லுமா, அவனுக்கு என்னமா வேலை வேணும், நான் செய்கிறேம்மா அப்படின்னு போய் பணிந்து கேட்கின்றார். அப்படி பணிப்பதனால் அவர் தயாபரன், கருணைக்கடல். அவர் கருணையாளர் இருக்கிறதுனால தான் போய் வள்ளியம்மாவை பணிகின்றார். வள்ளியம்மா மனைவி தானே. இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், முருகனோ பரம்பொருள், வள்ளியம்மாவோ மனைவி, ஏன் இப்போ இப்படி போய் அவர் பணிந்து கேட்கிறார்? இப்போ சொன்னோம், வள்ளியம்மா பக்தை. பக்தர்களுக்காக பரம்பொருள் என்ன வேணாலும் செய்யும், என்ன நிலைக்கு வேணாலும் இறங்கி வரும். நிறைய உதாரணங்கள் உண்டு, சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே சிவபெருமான்கிட்ட கண்ணப்ப நாயனார் செருப்பணிந்த காலை கொண்டு போய் லிங்கத்து மேலே வச்சார். எச்சில் தண்ணியை கொண்டு அபிஷேகம் பண்ணார். அர்ஜுனன் சிவபெருமானை அம்பை கொண்டு அடித்தார். சாக்கிய நாயனார் கல்லால் அடித்தார் சிவபெருமானை. மாணிக்கவாசகருக்காக சிவபெருமான் பிரம்படிப்பட்டார். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக பரம்பொருள் நமது அவருடைய உண்மையான பக்தனுக்காக என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் ஏற்றுப்பார், எந்த நிலைக்கு வேணாலும் இறங்கி போவார். சுந்தரமூர்த்தி நாயனருக்கு தூதுகுடு போயிருக்கார். ஆக அதேபோல் இங்கே அம்பாள் வள்ளியம்மா சிறந்த பக்தை என்பதனால் முருகன் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து, வள்ளி சொல்லு, உனக்கு என்ன வேலை வேணும், நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நாமும் வள்ளியம்மாவை போன்று நல்ல பக்தி, உறுதியான பக்தி முருகன் மீது செலுத்தினால் முருகனும் நம்மை வந்து அவருடைய திருத்தாலை நம் கல் மனதில் வைப்பார். நம்முடைய 3 ஆசைகளும் பறந்து போகும், மனதும் இலகும், கசியும், எல்லாம் நடக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆக நாம் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு முக்கியமான விஷயம், முருகன் மீது உண்மையான பக்தி, அன்பு கொண்ட பக்தி, பக்தி 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 உறுதியான பக்தி, அந்த பக்தி நம்ம செலுத்தினாலே போதும், முருகன் அவரே தானாக வந்து நமது கல் மனதின் மீது அவருடைய திருத்தாலை பதித்து அதை மலர வைப்பதற்காக நம் மனதை இலக்குவார், உருகச் செய்வார். ஆகவே நமது 3 ஆசைகளும் பறந்து போகும், இறைவனுடைய திருத்தால் இங்கே மலரும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல். அப்படி பாடலை பார்க்கலாமா? திணியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.